தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். மூதூர் தன்னார்வ தொண்டாளர்கள் படுகொலை நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. தரமற்ற தலைக்கவசங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அமெரிக்காவின் புதிய சட்டமா அதிபராக டாட் பிளான்ஸ் நியமனம். ஒருநாள் போட்டிகளில் 3 முறை 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கான் புதிய சாதனை. உள்நாட்டு செய்திகள். 2006ஆம் ஆண்டு திருகோணமலை மூதூரில் இடம்பெற்ற தன்னார்வ தொண்டாளர்கள் 17 பேரின் படுகொலையின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் மூதூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது உயிரிழந்த 17 தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்களின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு சென்றும் சுடரேற்றி நினைவஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், வைத்தியர் ஸ்ரீநாத் மற்றும் வேலன் சுவாமிகள், இந்து மத தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாடு முழுவதும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை நடாத்திய திடீர் சோதனைகளில் மோட்டார் சைக்கிளுக்கான தரமற்ற 431 தலைக்கவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த தரமற்ற தலைக்கவசங்களை பயன்படுத்திய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் தரமற்ற முறையில் 3500 தலைக்கவசங்களை தயாரித்த 2 நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முன்னாள் தனிப்பட்ட சட்டத்தரணியான டாட் பிளான்ஸ் அந்நாட்டின் புதிய சட்டமா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க செனட் சபையில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 50க்கு 49 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் இவரது நியமனத்திற்கு செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னாள் சட்டமா அதிபர் பாம்பாண்டி கடந்த ஏப்ரல் மாதம் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து டாட் பிளான்ஸ் இடைக்கால சட்டமா அதிபராக பணியாற்றி வந்துள்ளார். தற்போது செனட் சபையின் ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் அவர் அமெரிக்க நீதி திணைக்களத்தின் நிரந்தர தலைவராக பதவியேற்க உள்ளார். விளையாட்டு செய்திகள். ஒருநாள் போட்டிகளில் 3 முறை 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய உலகின் முதல் சுழற்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கான் படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது. அந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி 47 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 299 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய அயர்லாந்து அணி 33.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 207 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. இந்த போட்டியில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் புதிய சாதனையை படைத்துள்ளார். முன்னதாக 2017ஆம் ஆண்டிலும் இதே அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 7 விக்கெட்டுகளை ரஷீத் கான் வீழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.